ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற கோஆபரேட்டிவ் பேங்கோட ஏடிஎம் கார்டை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணி பின் செட் பண்ணுறது பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறோம், மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பாண்டிச்சேரி கார்பரேட்டிவ் பேங்க்கில் ஏடிஎம் கார்டு உங்களுக்கு தந்ததுக்கப்புறம், அதாவது நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தந்த ஏடிஎம் கார்டை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதாச்சும் ஏடிஎம்க்கு போயிட்டு கார்டை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஏடிஎம் கார்டை நீங்கள் மிஷினில் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லும். நான் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரிசிப்ட் வேணுமான்னு கேட்கும். எஸ் ஆர் நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின் செட் பண்ணுற ஆப்ஷன் உள்ள போகாமல் டேரெக்டாக வித்ட்ராவல் என்கொயரின்ற ஆப்ஷனே கேட்கும். நான் வந்து டேரெக்டாக என்கொயரின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் சூஸ் பண்ண சொல்லும். அக்கௌண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டேரெக்டாக உள்ள வந்துருச்சு. இப்போ என்னடா பாஸ்வேர்டு போடுவேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் வச்சிருக்காங்க ஒரு ட்விஸ்ட். ஆல்ரெடி நம்ம பழைய மாதிரிலாம் ஏடிஎம் கார்டு வாங்க போகும்போது ஒரு ஸ்கிராட்ச் கார்டு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஸ்கிராட்ச் கார்டு மாடலில் உங்கள் ஏடிஎம் கார்டு வாங்க போகும்போது ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுல உங்களோட பாஸ்வேர்டு இருக்கும். அதே என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதை ஏன்டா ஒரு பெருசாக ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாது. ஸோ தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றத மட்டும் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதை பாஸ்வேர்டு வேணால் சேஞ்ச் பண்ணி நம்ம மறுபடியும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இது பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.